பாலியல் கொடுமைகள் பல மடங்கு கூடினா போக்சோ குற்றங்கள் பெருசா போச்சுன்னா பாலியல் கொடுமைகள் பல மடங்கு போச்சுன்னா போலீஸ்காரங்களை ரவுடிகள் அடிச்சா போலீஸ்காரங்களை ரவுடிகள் அடிச்சா எரியுதடி மாலா ஃபேன போடு. அதான் எக்ஸ்ட்ரா ஃபேன் வச்சு காத்தடிச்சிட்டு இருக்கமே பத்தாதா? ராஜீவ்காந்திங்கிற ஒரு வழக்கறிஞரை அடிக்கிறீங்க, ஒரு கட்சி தலைவராக இருந்து கொண்டு நீ இப்படி பேசலாமா? இது உங்களுக்கு ஒரு மாண்பா இருக்கான்னு அண்ணன் திரு அண்ணாமலை கேட்டார். அண்ணாமலை அவர்கள் இந்த விவகாரத்தில் உண்மையை பேசிட்டாரு. கேட்ட உடனே அண்ணாமலை உன்னை விட மாட்டோம்டா, நீ ஊருக்குள்ள வர முடியாது, மோடி வர முடியாது, பாஜக ஒருத்தவங்க கூட வேட்டி கட்டு போக முடியாது. ஒரு வேட்டிக்கிழமை நீ போல மோடிக்கார மறிப்போம்டா, மோடி ஊருக்குள்ள வர முடியாது, மோடிக்கார மறிப்போம். யாரு? விசிகா. எஸ்பிஜினா என்னன்னு தெரியுமா உனக்கு? முதல்ல உள்ளூர் இன்ஸ்பெக்டர் நினைச்சிங்களோ? ஏட்டு போலீஸ் போல இருக்கு, போடி கூட வருது. எஸ்பிஜி ஸ்பெஷல் டீம் 12 கமாண்டோ பக்கத்தில் போனாலே பஸ்பமாக்கிடுவாங்க. பிரதமர்னே பக்கத்தில் இருக்க பஞ்சாயத்து போர்டு கவுன்சிலர் நினைச்சாங்க போல இருக்கு, பிரசிடண்ட் நினைச்சாங்க போல இருக்கு. நாங்கள் போயிட்டு மறிப்போம், காரை மறிப்போம். காரை மறிச்சோன்னா சட்னி ஆயிடுவேன். அப்புறம் அள்ளிட்டு தான் போகணும், வலிச்சு தான் எடுத்துட்டு போகணும். கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. ஒரு சாதாரண ரோட்ல போற மனிதரை போய் நீங்க தட்டுறீங்க, கேட்டா முறைச்சு பார்த்தாரு 4 தட்டு தட்டுனுங்கிறீங்க. அதுக்கப்புறம் மருத்துவமனையில போய் நெஞ்சு வலின்னு படுத்திருந்தா அதையும் கேவலப்படுத்துறீங்க. அத கேள்வி கேட்டா என்னைய மிரட்டுறீங்க. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குறேன். அதை தாண்டி முதலமைச்சரை போய் பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சொல்றா பாயா லூசு. அதனால இந்த உருட்டல் மிரட்டல் என்கிட்ட வச்சுக்காதீங்க. இதையெல்லாம் பார்த்து காவல்துறை அதிகாரியாக இருந்து அரசியலுக்கு வந்திருக்கேன், பல ரவுடிகளை டீல் பண்ணிருக்கேன். இந்த வேலையில என்கிட்ட வச்சு கூடாது. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப்புப்பா. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் ஐயாவை போய் சந்திக்கிறாங்க. சந்திங்க. முதலமைச்சரை சந்திச்சு என்ன சொல்றாங்க? அவர் கார்ல போனாரா? இன்னைக்கு பல வீடியோ நாம பாக்குறோம், தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் பல வீடியோ போட்டு காட்டுறீங்க. அந்த 2 வீலர்ல கார் அடித்தது மிக தெளிவாக, தெல்ல தெளிவாக நமக்கு தெரியுது. என்ன தரையில பேசலாம், தரையில வருது லைவ்ரிலே கொஞ்சம் மிக தெல்ல தெளிவா அந்த 2 வீலர்ல அடிக்கிறாங்க. அதெல்லாம் மறைச்சிட்டு இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஸ்டாலின் அவங்கள போய் பார்த்து இது எப்படி இருக்குன்னா இவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஆட்சி நடக்குது. வீக்னஸ் வெளியே உனக்கு பின்னால வீராப்பு தேவையில்ல. இது போன்ற வன்முறை, வெறுப்பு அரசியல், மிரட்டுவது, ரோட்ல போறவங்களை இடிப்பது, கேள்வி கேட்டா அடிக்க போவது, இது எந்த விதமான அரசியல்? இவங்க தமிழ்நாட்டில் என்ன மாற்றத்தை கொடுக்க போறாங்க? இவர்களால் என்ன மாற்றம் நடக்கும்? வன்முறை அரசியல்னால யாருக்கு என்ன லாபம்? அதனால அதற்கெல்லாம் நாங்கள் பயப்பட போவது கிடையாது. உங்களுக்கு தெரியும், அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஒரு அடி அடிச்சா 2 அடி கொடுக்குறாங்க. மொத்தம் மாதிரி வாங்கிட்டு போற அல்ல இல்ல. அதே நேரத்தில் முதலமைச்சர் நான் சொல்றது, நீங்க உள்ள புந்து ஏன் எஃப்ஐஆர் போடல? இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நீங்க ஏன் அரெஸ்ட் பண்ணல? மிக தெளிவாக ரோட்ல வன்முறை நடந்திருக்கு. உங்களுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவங்க எம்பி கார்ல இருக்காரு, அவர் இறங்குறாரு, சுத்தி அத்தனை பேர் இருக்காங்க. அப்ப முதலமைச்சர் அவர்கள் சாமானிய மனிதனுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியலனா காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த பதவியில உட்காரணுமா? அப்ப உங்களை நடவடிக்கை எடுக்க சொன்னா எங்க அந்த ஜாதி சப்போர்ட் போயிருமோன்னு பயந்து எந்த நடவடிக்கை எடுக்காம சும்மா இருந்துட்டீங்க. இப்ப உங்களுடைய ஒரே குறிக்கோள் உங்க பதவியை விட்டுறக்கூடாது, அப்படிதானே? ஒரு சாமானிய மனிதனுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய முடியவில்லை என்றால் முதலமைச்சர் என்கின்ற நாட்கள் எதுக்கு வேணும்? அப்ப சாமானிய மனிதனுடைய பாதுகாப்பு முக்கியம் இல்ல, கூட்டணி கட்சி அண்ணா திருமாவளவன் தான் முக்கியம் என்று முதலமைச்சர் அவரும் முடிவெடுத்துட்டார். சோறு தின்னு வேற நத்திட்டானுங்களான்னு தெரியல. 41 அப்பாவி பொதுமக்கள் தங்களுடைய உயிரை இழந்திருக்கின்றார்கள். அது சம்பந்தமாக முதலமைச்சர் அவர்கள் பேசுகின்ற பொழுது வழக்கம் போல அரசின் மீது தவறில்லை என்றும் காவல்துறையின் மீது தவறில்லை என்றும் பேசியிருக்கின்றார். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். அந்த ஆள் என்ன சொன்ன? இன்று இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட பிறகு தமிழக அரசினுடைய முதலமைச்சர் ஒரு நம்பர் சொல்றாங்க 606. ஏன் என்ன சொன்ன? ஏடிஜிபி கரூர்ல 500 28 செப்டம்பர்ல. இதுல எதுல உண்மை? இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய காவல்துறை செய்தி குறிப்பு சம்பந்தப்பட்ட இடத்துல பந்தோபஸ்து என்பது 350.
ஆக மொத்தம் 2 குத்து. 2 குத்துனே. மூணாவது குத்து நான் குத்தவா? குத்துனே. உன் கையை தரோளமா குத்துனே. சோ இதுல இருந்தே நமக்கு பல விஷயம் தெரியுது. நிகழ்ச்சி எல்லாம் நடந்து முடிந்து அப்பாவி பொதுமக்கள் எல்லாம் இறந்த பிறகு இன்னைக்கு வழக்கு சிபிஐக்கு போன பிறகு முன்னுக்கு முரணாக பல விஷயங்களை தமிழக அரசு அதுவும் குறிப்பாக சட்டப்பேரவையில சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஏன் அப்படி புழுகுனி பள்ளிக்கு பிறந்தவனே? உச்சநீதிமன்றம் அமைத்திருக்கக்கூடிய அந்த குழு சிபிஐக்கு முறையாக அவங்க ஆதரவு கொடுத்து உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சியில் இறங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வலியுறுத்துகின்றனர். செப்டம்பர் அதிகாலை 1:45 மணிக்கு முதல் போஸ்ட்மார்ட்டம் செய்ய ஆரம்பித்தோம். மத்தியானம் 1 மணி முடியும் பொழுது 39வது உடலை போஸ்ட்மார்ட்டம் செய்து முடித்தோம் என்று சொல்லியிருக்கிறார். ஏன் திமுங்களா எப்படி காலையில 1:45க்கு ஆரம்பிச்சு மத்தியானம் 1 மணி வரைக்கும் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் கேட்டிருப்பது அந்த போஸ்ட்மார்ட்டம் செய்யறதுக்கே 2 டேபிள் தானே இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நீங்க சொல்லி இருக்கக்கூடிய டைம் எதுவும் மேட்ச் ஆகலையே. மாற்றம்டா மாற்றம்டா மாற்றம்டா. முதலமைச்சர் சென்னையிலிருந்து அவசர அவசரமா வர்றாங்க. அவர் போவதற்கு முன்பே உதயநிதி ஸ்டாலின் துபாயிலிருந்து வர்றாரு. வந்தவுடனே போறதுக்கு முன்னாடி சில பேருக்கு மாலை போடணும், மரியாதை செய்யணும், போட்டோ எடுக்கணும் என்பதற்காக அவசர கதியிலே இந்த போஸ்ட்மார்ட்டம் செய்ததாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இது நிச்சயமாக சிபிஐ என்கொயரியில் இது வெளியே வரும். 2 டேபிள் வச்சுக்கிட்டு 39 பேர் அன்னைக்கு நீங்க 12 மணி நேரம் கணக்காட்டுறீங்க. அது வாய்ப்பே இல்லை. மருத்துவர்களும் பற்றாக்குறை தான். ஏன்னா சிபிஐ வந்ததுக்கு அப்புறம் லாக் எடுப்பாங்க, கால் லாக் எடுத்து பார்ப்பாங்க யார் எப்ப வந்தாங்க யாரு போனாங்க. அதனால அதுவரை பொறுத்திருப்போம். வச்சே கண்டுபிடிச்சு நம்மள உண்டுல ஆக்கிடுவாங்கடா. யாருனே? அதான்டா சிபிபிபி. பிபிபிபியா? பிபிபி இல்லடா. இவர்கள் புதிதாக 24 மருத்துவர்கள் வந்தாங்க. 24 பேர் சேர்ந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. ஆரம்பிச்சுட்டானே. போஸ்ட்மார்ட்டம் நமக்கு தெரியும், ஒரு மருத்துவர் இருப்பாங்க, அசிஸ்ட் பண்றதுக்கு இருப்பாங்க. போஸ்ட்மார்ட்டம் நடக்கும் சராசரியாக 45 நிமிடம் 1 மணி நேரம் வரைக்கும் அது போகும். அப்படி இருக்கும் பொழுது இவங்க சொல்ற கணக்கு எங்கேயுமே டேலி ஆகலையேங்கண்ணா. அளவுக்கு விவரம் தெரிஞ்ச எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றிய. ஒண்ணும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு. அதனால்தான் திரும்ப திரும்ப இவர்கள் எதையோ மறைத்து எதையோ செய்ய போய் எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டாங்க. எந்த காரணத்துக்கும் சிபிஐ என்கொயரி நடக்கக்கூடாது என்று தலைகீழாக நின்றார்கள். இன்னைக்கு அது நடக்குது, மாட்ட போறாங்கன்னு தெரியும். நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே. வெட்டுவானோ. இந்த நிகழ்வுக்கு பின்னால் யார் இருந்தார்கள் என்பது முக்கியம். அது சிபிஐ என்கொயரியில முழுமையாக வெளியே வரும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா.